ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரெண்டே பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு பார்லேஜி பிஸ்கட் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. இது வந்துட்டு 250 கிராம் 250 கிராம்ஸ் பேக்கெட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 4 பேக் இருக்குங்க. இந்த 4 பேக்கில் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 பேக் மட்டும் எடுக்க போகிறேன். ஒரு 3 பேக்கெட் பிஸ்கட் மட்டும் எடுத்து பிரித்து ரெண்டாக உடைச்சி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக பொடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பார்லேஜி பிஸ்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். அதனால் இது கூட வந்துட்டு நான் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அல்லது நீங்கள் அப்படியே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 ஸ்பூன் சக்கரை பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வந்து கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சாஃப்டான ஒரு மாவாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பார்லேஜி பிஸ்கட் தான் இருக்கணும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்க லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் பிஸ்கட் பாக்கி இருக்கும், அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அதிகமாக பால் ஊற்றிட வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு ஸ்பூன் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கை வச்சு பிசையும் போது அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு சக்கரை லைட்டாக கொஞ்சம் உருகி இந்த மாதிரி இலகி வரும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியானால் போதும். பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்திருக்கேங்க. இந்த ஃபாயில் ஷீட்டில் கொஞ்சமாக வந்து நெய் தடவி விட்டுக்கலாம். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் ஷீட் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது பட்டர் பேப்பரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இதில் ஜஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணி நம்மளுக்கு ஷேப் வரத்துக்காக தான் இந்த ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஷீட்டை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டு கரெக்டாக நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு இதை வந்துட்டு அழுத்தி விட்டுக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அழுத்தி விட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நீளமாக செஞ்சு ஸ்கொயர் ஷேப்க்கு இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி கரெக்டாக நம்ம ரோல் பண்ணி வச்சிடலாம். நான் ஃபுல் ஷீட்டுக்கும் நான் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேங்க. ரோல் பண்ணி 2 சைடும் வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு மில்க் ஸ்வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது ஃப்ரீசரில் வச்சுட்டு போர்பான் பிஸ்கட் ஒரு 150 கிராம்ஸ் பேக்கெட் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போது க்ரீம் பிஸ்கட், எந்த சாக்கோ க்ரீம் பிஸ்கட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு 2 உடைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் க்ரீமோடு போட்டு தான் பொடி பண்ணுறேன். இதையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு இதில் ஜஸ்ட்டு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எந்த சாக்கோ க்ரீம் பிஸ்கட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது நம்ம சேர்க்கறனால டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 ஃப்ளேவர் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக வந்துட்டு பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கும் சாப்பிடும்போதும் நம்மளுக்கு ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற அந்த மில்க் ஸ்வீட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த வந்துட்டு ஆடட் ஃப்ளேவர்ஸ்க்காக நம்ம இதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம ஃப்ரீசர்லேருந்து செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த ஷேப்க்கு கரெக்டாக நம்ம செட் ஆகிருக்குது. இந்த ஷேப்க்கு செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். இது கரெக்டாக இப்போ செட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதே ஷீட்டில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, போர்பான் பிஸ்கட்டை பொடி பண்ணி அதை இதில் போட்டு ஒரு ஷீட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஆல்ரெடி ரெடி பண்ண பிஸ்கட் ரோலுக்கு மேலே ஒரு லேயராக இது வரத்துக்காக நம்ம இப்போ இதை வந்துட்டு தட்டி வைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ரோலை வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க.
அப்போ உள்பக்கம் இருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா பார்லிஜி பிஸ்கட்டில் பண்ணது, வெளிப்பக்கம் லேயரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா போர்பான் பிஸ்கட் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ இது சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் நல்ல ஒரு மில்க் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் கரெக்டாக வச்சு அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அழகாக செட் ஆயிடுச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர்லேயும் உள்ள லைட் ப்ரௌன்லேயும் வந்திருக்கு. இப்போ கரெக்டாக மேலே இருக்க லேயர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்லேயே சுற்றி 2 சைடும் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 2 சைடும் மூடி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆயிரும். நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க ஷீட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு உள்ளார இருக்க ஸ்வீட் ரோல் வந்து நம்ம வெளியில் எடுத்து கட் பண்ணிடலாம். சூப்பரான டபுள் லேயர் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிஸ்கட்டில் செஞ்சதுன்றது யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தனால கரெக்டாக நம்மளுக்கு ஷேப் செட் ஆகிருக்கும். பாருங்கள், சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணிக்கலாம். திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மில்க் ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.